and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom bommy, bommy and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Ethan Torres. நட்பால் கூடுவோம். Boom boom bommy, bommy and friends. Boom boom bommy, bommy and friends. Bommy and friends. சரி, நீ எங்க இன்னொரு லைன் பாடு. நெருப்புடா. ஐயோ ஐயோ சாமி. ஐயோ அண்ணா, நான் உன் பாட்டு கேட்டேன், அவ்வளோதான். என் காதுல எல்லாம் ரத்தம் வரும். உன்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பாடாத. அச்சு, ரொம்ப கிண்டல் பண்ணாத, அவன் நல்லா தான் பாடுறான். எங்க நல்லா பாடுறான், படு கேவலமா பாடுறான். அச்சு, இன்னொரு வாட்டி கேவலமா பாடுறேன்னு சொல்லி அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ண ஒண்ணே அது. அச்சு ப்ளீஸ். என்ன ஜாதி, எதுக்கு அச்சு அடிக்க போற? நான் பாட்டு பாடினா டிஸ்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி ரொம்ப கேவலமா பேசுறான். இவன் மட்டும் என்ன, அபூர்வா கஷ்டப்பட்டு பொம்மை செஞ்சிருந்தா, அது கேவலமா இருக்குன்னு சொல்றான். விக்கி அண்ணா அழகா படம் வரைஞ்சிட்டு வந்தாங்க, அவங்களையும் திமிரா பேசி நோஸ்கேட் பண்ணான். ஒன்னு சொன்னா மட்டும் கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும். ஏன் ஆதி, அச்சு உன்னை ஒரு தடவை கம்பேர் பண்ணி பேசினதுக்கு அச்சு அடிக்க போறியே, அப்ப உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? செம்ம கடுப்பா இருந்திருக்கும்ல. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து பேசாம விட்டுருக்காங்க. என்ன ஆதி, எதுவும் பேசாம நிக்கிற? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கிண்டல் பண்ணி பேசும்போது எனக்கு எதுவும் தெரியல, ஜாலியா இருந்துச்சு. ஆனா என்ன கிண்டல் பண்ணி பேசும்போது தான் அந்த வலி புரியுது. இனிமே நான் இப்படி யாருமே கிண்டல் பண்ணி பேச மாட்டேன். பேசினவங்க கிட்டயும் நான் சாரி கேட்கிறேன். சூப்பர் ஆதி. பொம்மி பொம்மி. சொல்லாச்சு, என்ன இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்க போல? ஆமா பொம்மி, இன்னைக்கு உண்மையாலே பயங்கர ஜாலியா இருக்கேன். அப்படியா? எல்லாம் உன்னாலதான் பொம்மி. தேங்க்ஸ் பொம்மி. உன்னோட ஐடியா படியே டேசர்லாண்ட்ல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. வந்து எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க சொல்ற மாதிரி நானும் செஞ்சேன். அந்த பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகி ஆதி திருந்திட்டான். அவன் இனிமே தேவையில்லாம கம்பேர் பண்ணி பேசுறத விட்டுறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கான். சூப்பர் அச்சு. ப்ராமிஸ் பண்றது மட்டும் இல்ல, யார்கிட்ட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசி டீஸ் பண்ணானோ அவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்க போறேன்னு சொன்னான். வெரி குட். அப்ப நீ ஹாப்பி இல்ல, டபுள் ஹாப்பின்னு சொல்லு. ஆமா பொம்மி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். தேங்க்ஸ் a lot. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், நம்ம டேசர்லாண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லு. கண்டிப்பா. ஆனா அவங்க எல்லாம் இதோ வருவாங்க. ஹாய். என்ன பொம்மி, திடீர்னு கூப்பிட்டுருக்க? இல்ல அச்சு, உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமா, அதான் கூப்பிட்டேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏ அச்சு, எங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். வேற என்ன வேணும்? ஒரு நாள் நீயும் ஆதியும் பொம்மி கூட டேசர்லாண்ட் வரணும். சிம்பிள், வந்துட்டா போச்சு. வந்தா மட்டும் போதாது, ஒரு நாள் முழுக்க 3 பேரும் சேர்ந்து என் கூட விளையாடணும். என்ன பதிலையே காணோம்? கண்டிப்பா ஃபுல் டே உங்க கூட என்ஜாய் பண்றோம். ஓகேவா? ஓகே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டீல். டீல். பை. 46, 47,
ஏ அச்சு, விளையாடுனது போதும், இங்க வா. போங்கம்மா, இப்பதான் 50 கிராஸ் பண்ணிருக்கேன். வர போறியா இல்லையா? என்னம்மா, நீங்க தானே சொல்வீங்க ஸ்கிப்பிங் விளையாடுனா குட் எக்ஸசைஸ்னு. அப்புறம் இப்ப என்னடானா நீங்களே விளையாட வேணான்றீங்க. உன்னை இப்ப யாரடி விளையாட வேண்டாம்னு சொன்னா? கடைக்கு போயிட்டு வந்து விளையாடு. என்னது, கடைக்கு போகணுமா? என்னால முடியாது. இது பார், அம்மாக்கு உங்க துணியோட சேர்த்து நிறைய துணி துவைக்க வேண்டியிருக்கு. நீ அண்ணாச்சி கடைக்கு போய் கொஞ்சம் வாஷிங் பவுடர் வாங்கிட்டு வா. போமா, என்னால அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமாண்டி, இவ்வளவு நேரம் ஸ்கிப்பிங் விளையாடும் போது இல்லாத டயர்டு நான் சொன்ன உடனே வந்துருச்சா? இல்லம்மா, அது எக்ஸசைஸோட ஜாலியாவும் இருக்கும். கடைக்கு போறதும் நல்ல எக்ஸசைஸ் தான். போமா, அது வெறும் எக்ஸசைஸ் மட்டும்தான், அதுல ஃபன்னே இல்ல. நீ இப்ப கடைக்கு போய் வாஷிங் பவுடர் வாங்கிட்டு வந்ததை என்னால துணியை துவைக்க முடியும். ஆதி இருந்தா அவன்கிட்ட சொல்லிருப்பண்டி, அவன் இல்லன்னு தானே உன்கிட்ட சொல்றேன். போய் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாயேன். கண்டிப்பா போய் வாங்கிட்டு வரணுமா? ஆமா, நீ தான் வாங்கிட்டு வரணும். சரி, வாங்கிட்டு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னடி கண்டிஷன்? நான் வாஷிங் பவுடர் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வேணும். 10 ரூபாய்க்கு சாக்லேட்டா? உங்களுக்கு வாஷிங் பவுடர் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப சாக்லேட் வாங்க காசு கொடுங்க. சரி புடி, இதுல 100 ரூபாய் இருக்கு. 90 ரூபாய்க்கு வாஷிங் பவுடர் வாங்கிக்கோ, 5 ரூபீஸ்க்கு சாக்லேட் வாங்கிக்கோ. பாக்கி 5 ரூபாயை கொண்டு வந்து தர. போறது பாரு, சொந்த வீட்லயே வேலை செய்ய காசு கேக்குறாளே, என்ன பண்ணலாம் இவள? அச்சு, அச்சு, என்ன விஷயம் சொல்லு. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? மேலே என் ரூமுக்கு போனா டேபிள்ல ஒரு புக்கு இருக்கும். அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். ஏய், நான் இங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன், நீ போய் எடுத்துக்க வேண்டியதானே? அச்சு, நான் கட்டுரை போட்டிக்காக பெரிய பெரிய லீடர்ஸோட புக்ஸ் எல்லாம் எடுத்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீ சும்மா தானே வரைஞ்சிட்டு இருக்க. என்னது, நான் சும்மா வரைஞ்சிட்டு இருக்கேனா? நீ கட்டுரை போட்டிக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறியோ, நான் டிராயிங் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக கூடாதா? என்னது, டிராயிங் காம்படிஷனா? டிராயிங் காம்படிஷன்ல எப்படி கலந்துக்க போற? அதுக்கு டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஷோ, இந்த வருஷம் இல்ல, நான் அடுத்த வருஷத்துல கலந்துக்க போறேன். அதுக்கு இப்ப இருந்தே வரைஞ்சு வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், அடுத்த தடவை தானே கலந்துக்க போற, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? ஸ்கூல்ல வேற எந்த டாபிக்கும் மென்ஷன் பண்ணாம ஆன் தி ஸ்பாட்ல தான் சொல்லுவேன்னு சொல்லிருக்காங்க. அதனால எல்லாத்துலயும் படிக்க வேண்டியது இருக்குப்பா. உனக்கே தெரியும், ஸ்கூல் விட்டா லைப்ரரி, லைப்ரரி விட்டா ஸ்கூலு, மற்றபடி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரேன். இந்த ஒரு வாரம் இப்படிதாம்மா இருக்கும். சரி சரி, நிறுத்துவோம் லெக்சரை. இப்போ நான் என்ன செய்யணும்? மேலே போய் உன் புக் எடுத்துட்டு வரணும், அவ்வளோதானே? சரி, எடுத்துட்டு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அத்தை சிங்கப்பூர்ல இருந்து வாட்டர் கலர்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அது எனக்கு தெரியா? அத்தை உனக்கும் ஃபாரின் வாட்டர் கலர்ஸ் தந்தாங்கல்ல, அதை வச்சு வரைய வேண்டியது தானே? அதை நான் எப்பயோ காலி பண்ணிட்டேனே. அச்சு, நீ ஏன் இப்படி இருக்க? சப்போஸ் நான் ஜெயிச்சனா உனக்கும் தானே பெருமை. எனக்கு என்ன பெருமை? ஏய், நீ ஒரு தடவை ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தப்போ நம்ம காலனில எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி தான் இதுவும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிஷன்னா கண்டிஷன் தான். நீ எனக்கு அந்த ஃபாரின் வாட்டர் கலரை தருவியா தரமாட்டியா? சரி தரேன். முதல்ல அந்த புக்கை நீ போய் எடுத்துட்டு வா. எனக்கு இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. உனக்கு முடியலெல்லாம் சொல்லு, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்னி சிறகுகள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட புக்கு, சரியா? சரி. இந்தாடா நீ கேட்ட அக்னி சிறகுகள். தேங்க்ஸ். உன் தேங்க்ஸ்லாம் யாருக்கு வேணும்? வாட்டர் கலர்ஸ் எங்க? ஐயோ, என் ரூம்ல இருக்கு, நான் வந்து எடுத்து தரேன். இப்பவே வா. அன்னைங்கிட்டே லஞ்சம், அதுவும் இந்த வயசுல. என்ன பொம்மி, ரொம்ப டயர்டா நடந்து வர? எப்பவும் பிரிஸ்கா இருப்பியே. இன்னைக்கு லாஸ்ட் பீரியட் எங்களுக்கு மிஸ் வரலையா,
ஸோ 2 பீரியட்டும் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். அதான் செம்ம டயர்டாக இருக்குது. நான் கூட தான் 2 பீரியட் கேம்ஸ் ஆடினேன். எனக்கு டயர்ட் ஆகலையே. ஏய், நான் உன்னை கேட்கவே இல்லையே. ஏன்பா 2 பேரும் என்னால் சண்டை போடாதீங்கப்பா. சரி பொம்மி, உன் பேக் என்கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு வரேன். ம். அச்சு, நான் பேக் எடுத்துட்டு வரல, நீ லஞ்ச் பேக் வாங்கிக்கோ. ஏன் லஞ்ச் பேக்கே என்னால் தூக்க முடியல, இதில் இது வேறயா? ஆமாம், லஞ்ச் பேக் என்ன அவ்வளோ வெயிட்டாவா இருக்கு? காலி பேக் தானே, எடுத்துட்டு வாயேன். அச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. அதான் ஆதி கேட்குறான். பேக் தான் எடுத்துகிட்டு வரான்ல, லஞ்ச் பேக் நீ எடுத்துகிட்டு வாயேன். சரி, நான் எடுத்துட்டு வரேன். ஆனா அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா நீ எனக்கு சார்ட் ப்ரிப்பரேஷன்ல ஹெல்ப் பண்ணணும். ஏகப்பட்ட இமேஜஸ் ஓட்டணும். எப்படி? சரி கொடு. வாங்க சீக்கிரம். பொம்மி, அச்சு இப்படிதான், யார் ஹெல்ப் கேட்டாலும் அவ கண்டிஷன் போடுறா. நீ இதை செய், நான் அதை செய்கிறேன்னு சொல்கிறா. ரொம்ப தப்பான பழக்கமாக இருக்குது பொம்மி. விடாதி, நான் பார்த்துக்கிறேன். சரவணன், நம்ம ஆஃபீஸில் இவ்வளோ பேர் வேலை செய்கிறோம். ஆனால் எம்டி என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்காரு டெல்லி போகிறதுக்கு. அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ திறமை இருக்குன்னு தானே அர்த்தம். விடுங்க சரவணன், நம்ம திறமையை பற்றி நம்மளே பேசக்கூடாதுல்ல. சரி சரி, சாயந்தரம் நேரில் பார்க்கலாம். நான் வைக்கிறேன், பாய். என்னங்க டெல்லி கில்லின்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னும் முழுசாக கன்ஃபார்ம் ஆகல. 99% ஆயிடுச்சு. அதான் 99% ஆயிடுச்சுல. டெல்லிக்கு போனீங்கன்னா என்ன தாஜ்மஹாலை பார்த்துட்டு வரணுமா? நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. அப்போ வேற என்ன? அப்படியே போகும்போது எங்க அண்ணன் வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்களேன். டைம் இருந்தா பார்க்கலாம். இல்லங்க, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவனே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவான். ஓஹோ சரி, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவனுக்கு நம்ம ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அண்ணி வேற வாட்ஸ்அப்ல இந்த வடா வத்தெல்லாம் தீந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதானே பார்த்தேன். உங்க அண்ணன் வீடு டெல்லியில இல்லையே, சண்டிகர்ல தானே இருக்கு. அதனால என்ன, போற வழியில கொடுத்துட்டு போங்க. நீங்க கொல்கத்தா போகும்போது உங்க சித்தி பொண்ணு வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போனீங்க? எங்க அண்ணன் வீடு மட்டும் உங்களுக்கு கசக்குதா? ஏ லூசு, தங்கச்சி வீடு டெல்லி ஆபீஸ் பக்கத்துல அடுத்த தெருவுல இருக்கு. நான் போயிட்டு வந்தேன். உங்க அண்ணன் வீடு இருக்கிறது பக்கத்து தெருவுல இல்ல, பக்கத்து ஸ்டேட்டு, பஞ்சாப்ல இருக்கிற சண்டிகர். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கண்ணுல வெண்ண, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு தாங்க. சரி சரி விடு. என்ன பண்றா? என்ன பண்றா? இங்கதானே இருந்துச்சு. ஏ அச்சு, என்னப்பா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு போமா. அப்பா, நான் கிரிக்கெட் பேட் எடுக்கலான்னு வந்தேன், எடுத்துட்டேன் போறேன். சரிம்மா, எடுத்துட்டு போ. ஒரு கிளாஸ் தண்ணி தானே, கொண்டு வந்து கொடுத்துட்டு போலாம்ல. ஆதி கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான்பா. என்ன ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? சரி, அப்ப உங்க மொபைல் தரீங்களா? இது எதுக்கு? கேம்ஸ் விளையாட. சரி தரேன், நீ முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா போ. சரி சரி, ஓகே ஓகே. குடுமா. ஏய் ஒரு நிமிஷம். ஏண்டி, கிரிக்கெட் தானே விளையாட போறேன்னு சொன்ன? முதல்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன், அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுவேன். ஏய், ஆதி வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவனே வந்து பேட் எடுத்துட்டு போட்டோம். இவளை கவனிச்சிங்களா? இவளுக்கு என்ன வேலை சொன்னாலும் கண்டிஷன் போட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு தான் பண்றா. அவசரத்துக்கு கடைக்கு போடினா கூட சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும் வாங்கிக்கிட்டு தான் பண்றா. எனக்கு என்னவோ இவ பண்றது சரியா படலங்க. அது ஒண்ணு இல்ல நித்யா, வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணலாம். என்ன பொம்மி, ஏதாச்சும் பிரச்சனையா? அவன் சும்மா உன்னை கலாய்க்கிறான். பொம்மி, ஒவ்வொரு முறையும் நாங்க தான் இங்க வரோம். நீ எப்ப டாஸ்லாண்டுக்கு வர போற? டாஸ்லாண்டுக்கு நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன டாஸ்லாண்டுக்கு வர கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நீங்க எல்லாம் என் கூட ஸ்கூலுக்கு வரணும்.
அப்பதான் நான் உங்க கூட டாசல் லேண்டுக்கு வருவேன். என்ன பொம்மி, நாங்க எப்ப கூப்பிட்டாலும் சந்தோஷமா டாசல் லேண்டுக்கு வருவேன். இப்ப புதுசா கண்டிஷன் போடுற. ஆனாலும் நீ ரொம்ப தான் மாறிட்ட பொம்மி. நீ ஏன் இப்படி பேசுற? சாரி, நான் பேசல. நம்ம அச்சு தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கண்டிஷன் போடுவா. அவளை மாதிரி நான் பேசி காட்டினேன். கடைக்கு போறியான்னு கேட்டா எனக்கு 5 ரூபாய் தரியான்னு கேட்பா. எனக்கு பென்னு தரியான்னு கேட்டா அதுக்கு பென்சில் தரியான்னு கேட்பா. கண்டிஷன் போடாம அவ எதுவுமே பண்றதில்ல. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். இதையும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. அதான் எப்படி பண்ணுவீங்க? அது ரொம்ப சிம்பிள். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ரம்பா ஒரு தடவை இப்படிதான் பண்ணா. உயரமான மரத்துல இருந்து பழம் பறிச்சு கொடுக்கறதுக்காக நான் தான் ரொம்ப ஹைட்டுங்கிற திமிர்ல ஒவ்வொரு ஹெல்ப்புக்கும் எப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டா. ஆமா, அப்ப அவளை திருத்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணோம்ல, அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஓகே. சரி பொம்மி, அச்சு எங்க? அவ கீழே விளையாடிட்டு இருக்கா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. அச்சு கிட்ட போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு மேல தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. அச்சு தனியா வரட்டும், நாங்க எங்க வேலையை காட்டுறோம். சரி, நான் அச்சுவை அனுப்பி வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பாய். பாய். அச்சு ஏய், என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூப்பிடாம வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கூப்பிட்டதான் வரணுமா? அப்படிலாம் இல்ல, வழக்கமா கூப்பிட்டா தானே வருவீங்க, அதான் கேட்டேன். சும்மா உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு, அதான் இங்க வந்தோம். என்ன பார்க்கவா? சும்மா அச்சு, உன்னை பார்க்கதான். ஏன் வரக்கூடாதா? வரலாமே. அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உன்னோட லைஃப்ல உன்னோட நேரத்தை நாம இப்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ரீவைண்டா? என் லைஃப்ல கொஞ்ச நேரத்தையா? ஆமா, ரிவைண்ட் படி பாக்கும்போது மாயா உன் கூடவே இருப்பா. அவ சொல்றபடி நீ கேட்டாலே போதும், உன் லைஃப் கலர்ஃபுல்லா மாறும். என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன செய்யணும்? நீ எதுவும் செய்ய வேணாம். நீ உன் கண்ணை மூடு. அப்புறம் மாயா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவா. பொம்மி கண்ணு கூட தெரிய மாட்டா. சரியா? சரி. கண்ணை மூடு. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. வந்துட்டீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அழகா என்ன மிஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்களா? நாங்க எங்க உன்னை கொத்து விட்டோம்? நீயே தானே மாட்டிக்கிட்ட. சிரிக்காதீங்க, நான் உங்க கூட பேசவே மாட்டேன். உங்க கூட சண்டை.